இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோ கான்டென்ட் அப்படின்னா எலெக்ஷன்ஸ் மீம் ரியாக்ஷன் தான் பண்ண போறோம். ஸோ காய்ஸ், நம்ம சிஎம் விஜய் சிஎம் ஆயிட்டாரு. இப்போ அவர் வந்து சிஎம் விஜய். அப்புறம் ஜனநாயகம் படத்தில் வரும்போது டைட்டில் முதலமைச்சர் விஜய்னு போட போறாங்க. அதுக்கெல்லாம் வைப் செம்மையா இருக்கும் போது. ஸோ காய்ஸ், ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. உங்களால தாங்க முடியாது. எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு, 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. பாவத்தை அவர் சொன்னதெல்லாம் இப்ப எடுத்து வச்சு ஓட்டுறாங்கடா. பாவத்தடி சொன்னதெல்லாம் வச்சு செய்யறாங்க. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் இல்ல, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை. ஒண்ணு இல்ல இல்ல, சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல, கண்ணு கலங்குது. அழுவல இல்ல, சார். வந்துருச்சு. மாடே அழுடா. என்னோட பார்க்க ரொம்ப பாவமா ரொம்ப ஓட்டாதீங்க, அழுவுறார். இங்கே வந்த அனைவரும் எனக்கு பரிசு கொடுத்தார்கள். நீங்கள் இன்னும் கொடுக்கவில்லை. நான் கேட்பதை விஜய் கொடுப்பீர்களா? அண்ணா நீங்கள் மகிழ்மதியின் அரியாசனத்தில் அமர வேண்டும். ஏய், அக்கா பக்கம் இளம் பார்த்த வேறடா இது. ஏய், இதுடா இது. ஏய், ஆமாங்க, நேத்து வந்து மே 4 த்ரிஷாக்கு பிறந்த நாள் இருக்குமோ? நீங்க உங்கள யாராச்சும் புஷ்பா 2 படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திமுகவையும் திமுக காரனையும் சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. ஏதாச்சும் இப்ப தாங்க முடியாதா? ஏய், இல்லடா, அவரை ரொம்ப பாவம்டா, வச்சு ஓட்டாதீங்கடா. டேய், அதுக்கு நீ இப்படியே வச்சு ஓட்டுவீங்க? பாவமா இருக்குடா அவரை பாக்குறதுக்கு. அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. Sabar, you cried, it's over. Don't fool around. ஏய், இல்லடா. அழுவலன்னு அழுவாத. என்னடா நீ இப்படி அடம் பிடிக்கிற? நீ கடாமா. நானும் வந்து விஜய் ஃபேன் தான், டிவிகே ஃபேன் தான். என்னாலே அவரை பார்க்க முடியலடா, பாவமா இருக்குடா. ஏன்டா இந்த அளவு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், அழுக விட்டீங்களா? டேய், அவரோட தொகுதியிலே தோக்கடிச்சு விட்டீங்க. அதை கூட விடுங்கடா, அது வந்து மக்கள் ஓட்டு போற, அதை விடுங்க. அவர் அழுதுட்டு இருக்காரு, அவரை போய் ஓட்டிட்டு இருக்கீங்களா? டே அவத்த Trisha in her home now. எப்படி அப்பெல்லாம் யோசிக்கிறீங்க? ஒருவேளை இப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ அப்படியே தோண வைக்கிறாங்க. பாத்தீங்களா? இப்ப உங்களுக்கு தோணுச்சா இல்லையா? தோணுச்சுல தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன். சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப, ஆனா நீ இந்த சிவன் ஆட்டத்தை பாப்பா. இதெல்லாம் கூட விடுங்க. கடைசி வரைக்கும் என் தலைவர் சீமான் கோழி முட்டையில இருந்தாருங்க. வேறங்க மனசு எடுத்துக்க முடியல. இப்ப வரைக்கும் முட்டையில சொல்லிட்டே வந்துருச்சு. நானும் முட்டை தான் காட்டிட்டு இருக்காருங்க. இதடா, என் தலைவரோட சீட்டை என்ன பண்ணிக்கிறீங்க? மரியாதை தலைவர் சீட்டை என்ற வழி பாருங்கடா. வட்ட வட்ட பாறையிலே, வட்ட வட்ட பாறையிலே, வரகரிசி தீட்டையிலே, சொந்தமுள்ள அத்தை மகனே டக்குமு கொடுத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாம், டக்குமு கொடுத்தாலும். அது என்ன சொல்ல பாருங்க,
அத்தை மக உரல்ல நெல் குத்தல, வட்ட பாறையில போட்டு நெல்லை குத்திக்கிட்டு இருக்கா. வரகரிசி திட்டுறா, நெல் இல்ல வரகு. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கிடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கிடுக்குத்தாலும். அவன் பாடுறான், சொரண கெட்ட மாமன் பொண்ணே சொரண கெட்ட மாமன் பொண்ணே சோரனுக்கு வேணாண்டி சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கிடுக்குத்தாலும் உன்னோட சொல்லு மட்டும் போது மடி டக்கு முக்கிடுக்குத்தாலும். நல்லா பாடுறாருப்பா. பெருசாக நீங்க அரசியல் சிங்கர் ஆகலாமே, உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அரசியல் தான் ஃபியூச்சர் கிடையாது, சினிமாவில் உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. சினிமாக்குள்ள போயிருங்க, தரம் லைஃபை கெடுத்துக்காதீங்க. இன்னைக்கு சீமான் ஜெயிச்சு நாம் தமிழர் ஆட்சியில உட்கார போறது உறுதி. 5 சீட்டு 6 சீட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், ஆட்சியில உட்கார்றதுக்கு 90% வாய்ப்பு. அப்படி இல்லாட்டா எதிர்கட்சியாவது உட்காரு. இவர் தான் அந்த யானை பலம் தரும் யானை கவடம் சொல்லுவாரு, அவர் தானே இவரு. இவரைத்தானே பாவத்தை இதுக்கு விழுத்துக்கிட்டு தேவையில்லாம அப்புறம் நம்மளும் அடிக்க வந்துடுவாரு. ஆமா, அடுத்து அவர் அடிக்க போனப்பாரு, நம்மளும் அடிக்க வந்துடுவாரு. இப்பதான் அவமானப்பட்டு இருக்காரு, வேட்டியை விட்டு விட்டாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை. யார வேணா மிரட்டிடலாம், திமுக காரனை மட்டும் மிரட்ட முடியாது. பயிருங்க குசும்பு ஊர்ல புரிந்து கூட்டையை கிளம்பிட்டு போயிட்டே இருப்பாருங்க. நம்ம சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம். எவன்டா விசில் அடிச்சவே? நம்மளை விட எவ்வளவு ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள. நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம் மாப்பிள்ள. இது எப்படி இந்த மாதிரி எப்படி யோசிச்சு சிக் பண்றீங்க? வேற லெவல் அடிக்கலாம், வேற லெவல். தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. சரி, ஓகே கைஸ், நம்ம வீடியோ எட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ பண்ணலான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், நம்ம தளபதி சிஎம் ஆனது நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணிட்டு போங்க.